ஸோ ஆஸ்மாங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச பேர், அது வியாதியே கிடையாது, எக்ஸசிவ் டேம்ப். இதான் அதோடைய வியாதி. பாடிக்குள்ளேயே ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது, அதை நம்ம தூண்டி விடுறது மூலமா இமிடியேட்டாவே பாடிக்கு ஆன்டிஹிஸ்டமின் கிடைக்கும். இமிடியேட்டாவே வந்து வித்தின் 1 மினிட்ல ஆஸ்மா பேஷண்ட் வந்து அவங்க அந்த ரெஸ்பிரேஷன் வந்து கிளியர் ஆகும். ஆஸ்மா அவங்களை விட்டு 100% ரிலீவ் ஆகும். நீங்க ஆஸ்மா பேஷண்டா இருக்கட்டும், வெரிகோஸ் வெயின் பேஷண்டா இருக்கட்டும், இந்த முதுகு தண்டு பிரச்சனை, மற்ற நீங்க எந்த பிரச்சனைக்குனாலும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுடைய வியாதி குணமாகலை அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபீஸை மொத்தமாவே உங்களுக்கு நாங்க திருப்பி கொடுத்துருவோம். எங்களால உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கூட லாஸ் இருக்கும், 1 ரூபாய் கூட லாஸ் இருக்கும். ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பஞ்சபூத சக்திகள் வந்து எல்லார் உடம்புக்கும் ஒரே மாதிரி தான் ஓடும். உயிர் சக்தி வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து குறைவாக காணப்படும். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வியாதிகள் வந்துச்சுன்னா ஈஸியாக குணமாகிறதுக்கு காரணம் என்ன, அவங்கள்ட்ட சக்தி அதிகமாக, உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து உயிர் சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இதனால வேணா டைமிங் வேணா கொஞ்சம் டிலே ஆகலாம் முடியும், மற்றபடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சரியாகும். அதாவது வந்து விந்தன் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியல. பட் விந்தனு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்தலாம், அதை நம்ம குணப்படுத்தலாம். நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து எந்த டாக்டர்கிட்டையுமே போகணும்னு அவசியமே இல்லை. முதல் விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். ஆஸ்துமா வந்து எதனால் வருது? இது வந்து ஒருத்தர் வந்து லைஃப் லாங் நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபிபிரிலேட்டர் இதெல்லாம் வச்சுட்டு தான் சுவாசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்களோட அக்குபஞ்சரில் நீங்கள் வந்து குணப்படுத்த முடியுமா? இப்போ இந்த ஆஸ்துமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸஸ் டேம்னஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இப்போ கிட்னியில் ஏற்படக்கூடிய டேம்ப், இப்போ கிட்னி டேம்னு சொல்ல முடியாது, ஹோல் பாடியே டேம்பாக இருக்கும் அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். லங்ஸ்லேயும் டேம்னஸ் அதிகமாக இருக்கும், கிட்னியில் இந்த டேம்னஸை யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஸ்ப்ளீன் தான் வரும். ஸ்ப்ளீன் தான் வந்து பாடியோடைய டேம்ப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது, அதோடைய வேலை. அது நியூட்ரலாக வச்சுக்கிறது ஸ்ப்ளீனோடைய வேலை. இப்போ இந்த டேம்ப் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி இருக்குது, கிட்னியை சுற்றி டேம்ப் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கிட்னியோடைய அந்த 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 ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிடும். அது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இன்ஹேல் பண்ண முடியாது. இப்போ மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய காரணங்கள். இப்போ சரி பண்ண வேண்டியது என்னது, ஸ்ப்ளீனை, பாடியோடைய டேம்னஸை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளீனுடைய டேம்பை குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டேம்ப், இந்த ஹோல் பாடியில் இருக்க டேம்ப் வந்து வெளியே போயிடும், உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரியாயிடும். டேம்னா ஈரப்பதம், இந்த உடம்புல உள்ள ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு துணி வச்சுருக்கீங்க, துணியை நீங்கள் ஒரு ஒரு பக்கெட்டில் ஒரு துணி வச்சுருக்கீங்க, துணியை நீங்கள் பக்கெட்டை தூக்குனீங்கன்னா ஈஸியாக இருக்குமா? தூக்கும் போது ஈஸியாக இருக்கும், வெயிட் கம்மியாக தானே இருக்கும். இப்போ அந்த துணியெல்லாம் நினச்சிட்டீங்க, ஈரப்பதம் ஆக்கிட்டீங்க, ஈரப்பதம் பண்ணி அந்த பக்கெட்டில் வச்சுட்டு தூக்குனீங்கன்னா வெயிட்டாக இருக்குமா? இதாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். இதுதான் டேம்னஸ். இப்போ இந்த டேம்னஸை குறைக்கணும். இந்த டேம் வந்து இந்த ஸ்ப்ளீன் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். ஸோ அந்த டேம்பை நம்ம குறைக்கும் போது அது சரியாயிடும். ஸோ இந்த ரூட் காஸை நீங்கள் சரி பண்ணால் எல்லா வியாதியுமே உங்களை விட்டு போயிடும். இதை போய் நம்ம கிட்னியை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, லங்கை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஸ்ப்ளீன் தான் வந்து லங்குக்கு எனர்ஜி கொடுக்கும், லங்கு வந்து கிட்னிக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ ஸ்ப்ளீன்லேருந்து லங்குக்கே எனர்ஜி போகலைன்னா ஸ்ப்ளீனில் லங்ஸ் வேலை செய்யாது, லங்ஸ்லேருந்து கிட்னிக்கு எனர்ஜி போகாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இங்கே நடக்கிற வேலையை கிளியர் பண்ணி விட்டோம்னா அந்த வேலை அதுவாகவே நடக்கும். இப்போ ஒரு சாக்கடை அடைச்சிடுச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எங்கே அடைச்சிருக்கோ அங்கே கிளியர் பண்ணி விடுவீங்க. அது மாதிரி தான் பாடியில் இருக்கிற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தேக்க நிலையில் இருக்கோ அதை நீங்கள் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா அந்த எனர்ஜி போய் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அது செஞ்சிடும். ஸோ ஆஸ்மாங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச பேர், அது வியாதியே கிடையாது, எக்ஸசிவ் டேம்ப். இதுதான் அதோடைய வியாதி. டேம்பை குறைக்கணும். இப்போ ஆஸ்மா வந்து இந்த மூச்சு திணறலோட வர்ற பேஷண்ட்டுக்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் அதிகமாகிடும். ஹிஸ்டமைன், இந்த ஹிஸ்டமைன் வந்து ஒரு 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 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். அது செல்களில் போய் அதிகமாக நின்றுவிடும், உங்களுக்கு அந்த ஆர்கனை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஆகிடும். இப்போ மூச்சு திணறல் உருவாகுது. இதுக்கு நீங்கள் மருந்து எடுத்தால் கூட உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆன்டிஹிஸ்டமின் மெடிசின் தான் தருவாங்க. பட் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு கெமிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது பாடியை வந்து திருப்பி கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் நெபுலைசர் அது இதுன்னு போடுறாங்க, எல்லாமே ஆன்டிஹிஸ்டமின் மெடிசின் தான். ஆனால் பாடிக்குள்ளேயே ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது, அதை நம்ம தூண்டி விடுறது மூலமாக இமிடியேட்டாகவே பாடிக்கு ஆன்டிஹிஸ்டமின் கிடைக்கும்.
இம்மிடியேட்டாகவே வந்து வித்தின் 1 மினிட்ல ஆஸ்மா பேஷண்ட் வந்து அவங்க அந்த அந்த ரெஸ்பிரேஷன் வந்து கிளியர் ஆகும். பட் தொடர்ந்து கொஞ்ச நாள் சிகிச்சை பெறுறதன் மூலமாக அவங்க அந்த டேம்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இந்த கூடியிருக்கிற ஹிஸ்டமினை நம்ம குறைச்சி விட்டோம்னா ஆஸ்மா அவங்கள விட்டு 100% ரிலீவ் ஆயிடும். தேங்க்யூ டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ எல்லா வியாதியுமே எந்த ஒரு வியாதியுமே வியாதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். இப்போ உங்களால் ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியுமா? ஏதாவது எந்த வியாதியாக இருந்தாலும் எங்களால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்டு மட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை. கேன்சர் பேஷண்ட்டு, கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்டு வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, இப்போ நம்ம வந்து இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம மருந்தோ மாத்திரைகளோ யாருக்கும் நம்ம கொடுக்குறதில்ல. அதனால் வந்து நம்ம அந்த இன்பேஷண்ட்டை நம்ம அட்மிட் பண்ணிலாம் நம்ம யாரும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பேஷண்ட்டையும் நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஸோ அந்த பேஷண்ட் மட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை. நீங்கள் மற்றபடி பேஷண்ட்டு, நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கட்டும், வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை, மற்ற நீங்கள் எந்த பிரச்சனைக்குனாலும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுடைய வியாதி குணமாகலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபீஸை மொத்தமாகவே உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். எங்களால் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கூட லாஸ் இருக்கக்கூடாது, 1 ரூபா கூட லாஸ் இருக்கக்கூடாது. அதனால் அந்த அந்த கேரண்டியை நம்ம கொடுக்குறோம். இது எல்லாருக்குமே நம்ம குணமாக்கி கொடுத்துருக்கோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக யாரும் கொடுக்கறதில்ல. பட் நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக அதை படித்து அதை பண்ணுறதுனால இது எல்லாருக்குமே சரியாயிருக்கு, உங்களுக்கும் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம அதை சொல்கிறோம். தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ போல்டாக ப்ரொபகண்டா பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வெறும் அந்த பெரிய பெரிய மேஜரான டிசீஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து உங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இப்போ சின்னதாக வர காலாணி, தலைமுடி உதிர்றது, இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம், ஒவ்வாமை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் உங்களால் தீர்வு இருக்கா? நீங்கள் சொன்ன ஒரு 3 விஷயத்துக்குமே நம்ம கொடுத்துடலாம். இந்த முடி உதிர்தல்ங்கிறது வந்து ஹீட் சம்மந்தப்பட்டது தான். அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சுலபமாக முடிச்சிடலாம். இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் ஹீட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். ஸோ அதுவும் நம்ம சரி பண்ண முடியும். காலாணிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். அதுவும் கொஞ்சம் பேர் சஃபர் ஆகியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த காலாணியை சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு அந்த வலி, அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அந்த ஆணி இருந்த அந்த தடமே இல்லாமல் போயிருக்கு. அதை நம்ம இங்கிலீஷில் கான்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமும் கூட. ஏன்னா அந்த காலாணியில் வந்து நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் அது என்னமோ சின்ன சின்ன இதை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திருப்பி அது வளர்ந்து இந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுத்திட்டு கிடக்கும். பட் அதெல்லாம் நம்ம வந்து 100% அதை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் மூலத்துக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும் தான் தீர்வு அப்படின்றாங்க டாக்டர். இப்போ உங்கள் அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் இதை எப்படி குணப்படுத்துறீங்க? பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். அது கொஞ்சம் நீங்கள் உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றணும். மாற்றிட்டு அதுவும் ஸ்ப்ளீனோடைய QI டெஃபிஷியன்சி தான். அது வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஸ்ப்ளீன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஹோல்டிங் த ஆர்கன் இல்லைன்னா ஹோல்டிங் த செல்ஸ், ஒரு இடத்துல இந்த செல் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத கமாண்ட் கொடுக்குறது வந்து ஸ்ப்ளீனு. ஸோ அந்த ஒரு ஸ்ப்ளீன் QI டெஃபிஷியன்சினால தான் அந்த ஸ்பைல்ஸு, குடல் இறக்கம் இதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்டது தான். அதை நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை பெறுறது மூலமாக அது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அது ரத்தம் மூலமாக இருந்தது அப்படின்னா ரத்தம் இமிடியேட்டாக அரெஸ்ட் ஆகிடும். தொடர்ந்து கொஞ்ச நாள் சிகிச்சை பெற்றாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நார்மலாகவே ஆகிடும். அதனால் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம், சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறோம். உங்களால் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்கு வந்தாலும் உங்களால் வந்து குணப்படுத்த முடியுமா? இப்போ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வருது. சின்ன குழந்தைங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. இப்போ அந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஏஜுக்குள்ளே வந்தால் தான் எங்களால் குணப்படுத்த முடியும், இதுக்கு மேலே இருந்தால் எங்களால் முடியாது, நீங்கள் மாற்று மருத்துவ நாடுங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து உங்களால் இது பண்ண முடியும் டாக்டர்? ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பஞ்சபூத சக்திகள் வந்து எல்லார் உடம்புக்கும் ஒரே மாதிரி தான் ஓடும். உயிர் சக்தி வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து குறைவாக காணப்படும். இப்போ சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கோட்டையை பார்த்தீங்கன்னா தாவி குதிக்கிறதுக்கு உங்கள் மனசே சொல்லும். அப்போது அந்த உந்துதல் எப்படி கொடுக்குதுன்னா உடம்புல உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். அது வயசாக நம்ம அந்த எண்ணங்கள் குறைபாடுகளே வரும் நமக்கு. அப்படிலாம் குதிக்க மாட்டோம் நம்ம. அப்போ உயிர் சக்தி வந்து நம்ம எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் கிரேவ் யார்டு தான்.
நம்ம மரணத்தை நோக்கின பயணம் தான் எல்லாருக்குமே, யாரும் பெர்மனெண்ட்டாக இங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம பாடி டீஜெனரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலத்தில் வந்து நம்ம உடம்பு இந்த உயிரை விடக்கூடிய சக்தி நிலையில் வந்த உடனே இந்த உயிரை விட்டுருது. நம்ம அதை மரண நாள் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து சக்தி ஓட்ட பாதைகளில் எனர்ஜி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஏன்னா உங்களுடைய வயோதிகத்துக்கும் இல்லை ரொம்ப குழந்தைகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வியாதிகள் வந்துச்சுன்னா ஈஸியாக குணமாகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட சக்தி அதிகமாக, உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து உயிர் சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வேணால் டைமிங் வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம் முடியும், மற்றபடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சரியாகும். டாக்டர், இப்போ நீங்கள் உயிர் சக்தின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல், குழந்தை இல்லாத குழந்தையின்மை வந்து நிறையவே பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சனை. இதுக்கு காரணம்னாக்கா விந்தணு குறைபாடுன்றாங்க, ஆண் பெண் மலட்டுத்தன்மை அப்படின்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சரில் தீர்வு இருக்கா? விந்தணுகளை உற்பத்தி பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு குழந்தை பெற்றோர் உருவாக்குறதோ பண்ண முடியுமா? அதாவது வந்து விந்தணு வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியல. பட் விந்தணு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்தலாம், அதை நம்ம குணப்படுத்தலாம். இது வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். பெண்களுக்கு தான் வந்து நிறைய பிசிஓடி ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து லேடிஸ் சொல்லுவாங்க. அந்த எக்கு வந்து கரெக்டாக உண்டாகாமல் இருக்கும், சைக்கிள் அந்த மென்சுரேஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸஸாக சிலருக்கு வந்து மென்சுரல் இருக்கும், சிலருக்கு வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்கேண்டி பீரியட்னு சொல்லுவோம், அதை கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது யூட்ரஸ் வந்து ப்ராப்பரான இதில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூட்ரஸ்க்கு வந்து ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம், 2 விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து யூட்ரஸ்க்கு வந்து நல்ல காப்பியஸ் ஃப்ளோ இருக்கணும், அந்த பிளட் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கணும், யூட்ரஸ்க்கு இருக்கணும். இன்னொன்று வந்து அது வந்து இந்த பியாண்ட் த சயின்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், அது அக்குபஞ்சர் சயின்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக கிட்னி நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும். அது வந்து ப்ரீ ப்ரோக்ராம் கூட சொல்லலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அந்த ஃபீமேலுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தான் இருப்பாங்க, அத்தனை குழந்தை தான் அது பிறக்கும். அந்த மாதிரி அந்த கிட்னியில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுல உள்ள பிரச்சனை இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம குழந்தை, இப்போ நம்ம கொஞ்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை பிறந்திருக்காங்க. அது வந்து சால்வபுள் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது அதில் இன்சால்வபுளாகவும் இருக்குது. அதில் நீங்கள் அதாவது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன, உணவு பழக்க வழிமுறைகள் என்னவாக இருக்கும் டாக்டர்? இப்போ வியாதிங்கிறது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக டாக்டரையே நம்பி போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே. ஏன்னா டாக்டர் என்ன உங்களுக்கு என்ன இப்போ வேலைக்காரனா, உங்களை குணப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன தேவை? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த அக்குபஞ்சர் டாக்டர்லாம் வந்து நீங்கள் மிஞ்சி போனால் என்ன ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலே எந்த டாக்டருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 1000 500லாம் வச்சு எந்த டாக்டரும் பெரிய கோடீஸ்வரனால ஆக முடியாது. நீங்கள் அங்கே கூட போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் மாற்றிட்டு, நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து எந்த டாக்டர்கிட்டையுமே போகணும்னு அவசியமே இல்லை. முதல் விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இப்போ நீ காலையிலேருந்து எடுத்துக்கங்களேன், நீங்கள் முழிங்கன்னு சொல்கிறதே உங்கள் உடம்பு தான். அதுக்கப்புறம் முழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா யூரின் போன்னு சொல்லும், உங்களை உடம்பு தான் சொல்லணும். இல்லை யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா உங்களை, அல்ல உங்களுக்கு யூரின் வருது நீங்கள் போய் யூரின் போங்கன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. யூரின் வருதுன்னு சொல்லுது, மோஷன் வருதுன்னு சொல்லுது. இதெல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு பசி அப்படிங்கிறதையும் உங்கள் உடம்பே தான் சொல்லுது. நீங்கள் பசிச்சா போய் சாப்பிட போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இடையில உங்களுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு, டே முடிஞ்சோடனே நைட் ஆகுது, தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்கள் உடம்பு தானே சொல்லிச்சு. ஸோ இந்த உடம்பை விட ஒரு பெரிய மருத்துவர் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் கிடையாது. உங்கள் உடம்பு தான் உண்மையான மருத்துவர். இப்போ நீங்கள் இந்த மருத்துவர் சொல்கிறத நீங்கள் கேட்கலங்கிறதுனால தான் நீங்கள் மருத்துவரை வெளியே தேடுறீங்க. உடம்பு தான் முதல் மருத்துவர். இந்த உடம்பு சொல்கிறத மட்டுமே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு முழுமையாகவே தப்பிச்சிடலாம். ஆனால் உணவு முறைகள்னு ஒன்று நம்ம வச்சுருக்குறோம், அது ஒரு பிரச்சனைக்குள்ளே வருது. இயற்கை உணவுலேருந்து நம்ம ரொம்ப தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்கணும், முதல் விஷயம். இன்னொன்று, இந்த உணவுகளை நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் எடுத்து சாப்பிட தெரியணும். இப்போது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு தீண்டாத உணவுகளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப நாளாக வந்து அப்படி நம்ம சாப்பிட்டு வரல. நம்ம வந்து
சோறு பொங்கி எதை அதுக்குள்ளே சட்னி சாம்பார் சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் ஊற்றி குழச்சி சாப்பிட்டு தான் நம்ம பழகிட்டோம். ஸோ வந்து இதில் ஒரு நொதி உண்டாகிருக்கு. அந்த நொதி தான் நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் உண்டாகி இன்றைக்கி நம்ம சமைச்ச உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டு பழகி இன்றைக்கி சமைச்ச உணவு தான் கேட்குறோம் நம்ம. ஸோ முதல்ல வந்து இந்த உணவு முறைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டுறது மூலமாக நிறையா வியாதிகளை தவிர்க்கலாம். பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். அதான் இதெல்லாம் அன்குக்குடாக நீங்கள் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கலாம். இன்னொரு விஷயம், சாப்பிட்ற முறையில் வந்து உண்மையிலே உங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிட்டு பழகணும் முதல்ல. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், லஞ்ச் சாப்பிட்றேன், டின்னர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளலாம் பேர்கள்லாம் வச்சு அப்படிலாம் 3 வேளை சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். பசிக்கிறது உங்கள் உடம்பு கேட்குதா, உடம்பே மருத்துவர்னு சொல்லிட்டேன், அது சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த உணவு முறைகளை கூட நீங்கள் மாற்றுறதன் மூலமாக நீங்கள் நிறையா பிரச்சனைகளை வியாதிகள் வராமல் தடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதை யாருமே சொல்கிறது இல்லை. ஏன்னா இந்த உணவுகளெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க, சின்ன எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா மசில் வந்து ஃப்ரீ பண்ணணும். ஈவன் ஒரு மிருகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே உடம்புலாம் நெளிக்கும், அந்த மசிலை ஃப்ரீ பண்ணுது. ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் யோகா பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸசைஸ், அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். குனிஞ்சு நிமிருங்க, எதையோ ஒன்று பண்ணுங்களேன், காலை தூக்குங்க, கை தூக்குங்க, எதையாவது ஒன்று பண்ணி உங்கள் பாடியை ஃப்ரீ பண்ணுங்கள். இதை பண்ணுறதன் மூலமாக நிறைய வியாதிகளை நீங்கள் தடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இது யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் சொல்லும்போது ஜனங்கள் வந்து அதுக்கு வேறு மாதிரி நினச்சிருவாங்களோ நினச்சி பயந்தே சொல்கிறதில்ல. நினைக்கிறேன் உங்கள் எண்ண ஓட்டங்கள் தான் வந்து பல வியாதிகளுக்கு காரணம். பல வியாதிகள்னு மட்டும் இல்லாமல் பெரிய மேஜரான ப்ராப்ளங்கள் எல்லாத்துக்கும் வந்து எண்ண ஓட்டங்கள் தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம எமோஷன்ஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா துக்கப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, கோபப்படுறது, இதெல்லாம் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எமோஷன் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 100% இந்த வாழ்க்கையை நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ முடியும். ஒன்று கவலைப்படுறது. இப்போ அது சொன்னால் சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு 1000 பிரச்சனை வந்துடும். அப்புறம் அவன் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? சரி, ஆனால் இதுக்கு ஒரு உதாரணமாக நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கவலைப்படுறது நம்ம உடம்பை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு பிடிச்ச உணவை தயாரித்து வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு நல்ல டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க, சாப்பாடை கையில் எடுத்துட்டீங்க, ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பசிக்குமா? பசிக்காதா? பசிக்காது. அப்போ இவ்வளோ நேரம் இருந்த பசி அந்த துக்கமான ஒரு விஷயத்தை, ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்மிடியேட்டாக நின்றும். அதை திரும்ப நீங்கள் சாப்பிட்டாலும் அதை டைஜஷன் பண்ணாது. ஸோ எப்போ உங்களுக்கு அந்த பசி தன்மை போயிடுச்சோ அப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னா அது ஜீரணம் ஆகாது. இப்போ இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போ கவலையோடு இருந்து நம்ம சாப்பிட்டா அது நமக்கு அஜீரணத்தை கொடுக்கும். ஸோ நம்ம வியாதியோடைய வெரி பேஸ் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு தான். காரணம் என்னன்னா, இப்போ நான் உதாரணமாக ஒன்று சொன்னேன், ஆனால் நம்மளுடைய ஃபுல் டே நம்ம வந்து ஏதாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த கவலை நிமித்தம் நமக்கு இவ்வளோ வியாதிகள் நமக்கு வந்துடுது. இந்த வியாதிகள் எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ளீனை சரி பண்ணுறதன் மூலமாக அந்த வியாதிகளை நம்ம குணப்படுத்தலாம். இதுதான் வியாதிகளுடைய பிறப்பிடம். நம்ம என்ன சிந்தனை ஓட்டம் தான். இந்த கவலையான சிந்தனை தான் வந்து நம்மளுக்கு வியாதிகளை கொடுக்குது. இந்த சிந்தனை மூலமாக ஒரு உருவாகிற வியாதிகளை நம்ம குணப்படுத்த முடியும். இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் இன்னொரு வியாதி ஒன்று வருது, பொறாமைப்படுறதுனால ஒரு வியாதி வருது. இந்த வியாதி தான் பெரும்பாலும் இன்க்யூரபிளாக இருக்குது. இந்த பொறாமைங்கிற ஒரு வியாதி வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா கிட்னியில் உருவாகுது. இந்த கவலையினால் உருவாகக்கூடிய வியாதி மண்ணீரலை பாதிக்குது, பொறாமையினால் உருவாகக்கூடிய வியாதி கிட்னியை பாதிக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் ஏதோ ஒரு வியாதியை சொல்லுவார், போய் ஹாஸ்பிட்டலுக்கு போடா, டாக்டர்கிட்ட பாருடா, மாத்திரை வாங்கி சாப்பிடு, மருந்து வாங்கி சாப்பிடு, உனக்கு சரியாயிருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத ஜனங்கள் கூட சொல்லும். ஆனால் கிட்னியில் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு பயம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுக்கு கிட்னியில் ப்ராப்ளம்னா ஐயோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது பொறாமையினால் வரும்.
ஸோ இந்த பொறாமைங்கிற குணம் நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா கவலை வெளியிருந்து வந்தது. ஆனால் பொறாமைங்கிற குணம் நம்ம பிறப்பில் இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்கும். அது ஈகோங்கிற மூலமாக வெளிப்படும். இந்த மாதிரிலாம் வெளியே வர்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த பொறாமைங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் நம்ம எப்படிலாம் பொறாமைப்படுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் பொறாமை வந்து படுறதுனால யாரையுமே நம்ம வந்து வாழ வைக்கவும் முடியாது, தாழ வைக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு இறைவன் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை கொடுத்துருவான். நீங்கள் போய் அதை பிளாக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே பாருங்களேன், பெரிய பெரிய ஆளாக ஆனவங்களே பாருங்களேன், இவங்கெல்லாம் எப்படி ஆனாங்க? எல்லாரும் தடுத்திருப்பாங்கல்ல. ஒருத்தர் சிஎம் ஆக விட்டுருவாங்களா ஈஸியா? ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக விட்டுருப்பாங்களா? ஏதோ ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் அது கஷ்டப்பட்டு பல தடைகள் எல்லாம் உடைச்சி தான் வந்து ஒருத்தர் பிஎம் ஆயிருப்பார், ஒருத்தர் சிஎம் ஆயிருப்பார், ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிருப்பார். ஏன் சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட இவ்வளோ கஷ்டத்தில் பட்டிருப்பார். ஒருத்தர் ஒரு பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு கதையாக கேட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அடையார் ஆனந்த பவன் ஓனர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். நம்ம சரவணா ஸ்டோர் பவன் ஓனர் கஷ்டப்பட்டு உண்மையில தான் அவங்க யாரும் எடுத்த உடனேலாம் பணக்காரன் ஆகிடும். அவங்களும் பல பிரச்சனைகளை சந்தித்து இருந்து தான் அவங்க பணக்காரன் ஆகிருப்பாங்க. அப்போது நம்ம உழைச்சா நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நாம் ஒன்று உணர்ந்து நம்ம ஒரு படித்து நம்ம அதை புரிஞ்சு நம்ம அதை ஆழமான சிந்தித்து நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து நேர்மையான முறையில் செஞ்சோம்னா 100% நாமளே சக்ஸஸ் ஆகலாம். நம்ம இன்னொருத்தர் மேலே பொறாமப்படுறதுனால 100% யாருக்கு பெனிஃபிட் கிடையாது. நம்ம அவரை யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இந்த உலகத்தில் எல்லாருமே மரணிக்க போகிறவங்க தான். கால மாற்றங்கள் அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் மறிப்பார். நான் கொஞ்ச நாள் கழித்து மறிப்பேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் மறிப்பார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் மறிப்பார். ஆனால் எல்லாரும் மறித்து போகிறவங்க தான். இதில் இந்த பொறாமப்படுறதுனால நம்ம எந்த விதமான சாதனையும் நம்ம பட முடியாது. ஸோ ஆனால் இந்த பொறாமப்படுறதை நம்ம குறைச்சிட்டே வந்தோம்னா நாம் நல்லா இருக்கலாம். அவங்கள பற்றி விடுங்க, நாம் நல்லா இருக்கிறதுக்கு தானே அந்த போராட்டமே. இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், இதைத்தானே நம்ம சிந்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கலாம், இந்த ஒன்றை மட்டும் நம்ம ரிலீவ் பண்ணிட்டோம்னா. ஸோ அல்டிமேட்டாக இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிசீஸுன்னு சொல்கிறோம், நிறைய டிசீஸ் எல்லாம் சொல்கிறோம். அந்த டிசீஸ்க்கெல்லாம் காரணம் வந்து அடிப்படையாக கிட்னி தான். இந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷன் அதிகமான பொறாமைப்படாமல் இருக்கிறதுனால கிட்னியோடைய ஃபங்க்ஷனை நம்ம நல்லா வச்சுக்கலாம். ஸோ இந்த பொறாமைப்படுறதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் நிறைய வியாதி வராமலே நம்ம மரணிக்கலாம். நான் வியாதிங்கிறது இளமையான பருவங்களில் வர்றது வேற, முதுமையில் வர்ற வியாதி வேற. அந்த மாதிரி முதுமையில் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டான வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம பெத்த பிள்ளைங்களே என்ன அவங்களும் எங்கேயோ பறந்து போய் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்களும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, படுக்கையில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நானே எங்கள் அம்மாவெல்லாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதை மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்திலே கிடையாது. நம்ம அம்மா அப்பா அப்படி படுக்கையில் இருந்துட்டு அது உண்மையில் அது உங்களால் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அதில் உருவாகும். அதனால தான் என்னென்னா நீங்கள் வந்து இந்த எண்ணங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான வியாதியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மனிதர்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு முறைகளையும் இந்த எண்ண மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மொத்த வியாதியிலேருந்துமே நீங்கள் விடுபட்டுடலாம். தேங்க்யூ டாக்டர், நல்ல அருமையான விளக்கம் டாக்டர். அடுத்தது இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பொறாமை இந்த இதெல்லாம் வந்து மன சம்பந்தமானப்பட்ட விஷயங்கள். இப்போ மனநோய் உள்ள ஒரு நபர் வந்து நபர்களோ இல்லை வந்து அந்த மாதிரி வந்து நரம்பியல் பிரச்சனை உள்ளவங்க அதை கொஞ்சம் குணமாகட்டதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனநோய் வந்து அக்குபஞ்சரில் குணப்படுத்தலாமா? பெரும்பாலும் இன்சேன் பர்சன் சொல்லுவாங்க. இன்சேன், அதாவது மென்டலி ரிட்டார்டட் அந்த பீப்புளுக்கு வந்து வியாதி இருக்காது. இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கவலைப்படுறது பொறாமப்படுறது வந்து இன்சேன் பர்சன்ட் இருக்காது. இன்சேன் பர்சனுக்கு வந்து மென்டலாக ப்ராப்ளம் தான் இருக்கும், அவருக்கு வேற வியாதி இருக்காது. அந்த வியாதி வந்து அவங்க நம்மள்கிட்ட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டட்னா அவருக்கு நீங்கள் எப்படி மருத்துவம் கொடுப்பீங்க? அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மருந்துகளை மட்டுமே கொடுத்து அவங்கள செடேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. பட் வந்து இந்த இன்சேன் பர்சனுக்கு வந்து நம்ம இதுவரை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யாருக்கும் கொடுத்ததில்லை. அது கொஞ்சம் அவங்கள நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட யாரும் வரல, வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். மேபி அது ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான்.
ஒருவேளை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட ஆகலாம். நம்ம இன்னும் பண்ணல யாரும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இது வரைக்கும் எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக அழகாக விளக்கமாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதில் சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு வந்து ஓப்பனாக ப்ரொபகண்டா பண்ணியிருக்கீங்க. எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் யாருக்குன்னு குணமாகணும்னா அவரோட பைசா எல்லாம் நாங்கள் வாங்கின பைசாலாம் ஃபீஸெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு மருத்துவருமே சொல்லாத ஒரு புதுமையான ஒரு பதிவு. தேங்க்யூ டாக்டர். நன்றி. நன்றி. உங்கள் ராணி ஆன்லைன் சார்பாக உங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ.